ஓகே நண்பா, ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம எடுத்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்சர் 125 2025 வேரியண்ட்டில் இதுதாங்க டாப் வேரியண்ட். அதாவது ஸ்ப்ளிட் சீட் வரக்கூடிய ஒரு மாடலு. நல்லா இருக்கே. ஓகே ஓகே நண்பா, இந்த மாடலோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2025 பல்சரோட OBD 2B அந்த கம்ப்ளைண்ட்டில் வரக்கூடிய ஒரு மாடல் தான். இதுக்கு வந்துட்டு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த மாடல் வேரியன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. OBD 2B கீழே தான் எல்லா வண்டியுமே வரும். இது வந்து ஒரு தனி வேரியன்ட் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் 2025 இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வண்டி வாங்க போகிறீங்க, அந்த மேனுஃபேக்சரிங் பண்ண மாடல் வாங்க போகிறீங்க, மேக்கப்புறம் மேனுஃபேக்சர் பண்ண மாடலோ சரிட்டும், இல்லை சில கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்தே உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து OBD 2B கம்ப்ளைண்ட் என்ஜின் வந்து வந்திருக்கும் ஷோரூமுக்கு. அந்த பைக்குக்கு என்ன ஒரு விஷயங்கள் அப்படின்னா, உங்களுக்கு சென்சார் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 ஆக்சிஜன் சென்சார்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஈவன் இன்னுமே அந்த பொல்யூஷன் நார்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா பல்சர் 125 அப்படி ஸ்டாண்டர்ட், இந்த நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் பல்சர் 125 நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சீட் வேரியண்ட்டில் நியான் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து பல்சர் ஸ்டாண்டர்ட் 125 அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வந்து இருக்கும். மூணாவதாக கார்பன் ஃபைபர் 2L டபுள் சீட் அந்த மாதிரி ஒரு வேரியண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 3 வேரியண்ட்ஸுக்குமே சிமிலராக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா அந்த 125cc என்ஜின் ப்ளஸ் டிஸ்க் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா வரும். பட் நியான் 125ல் மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் வந்து வராது, ட்ரம் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மற்றபடி கன்சோல் மீட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் மீட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சில ஃபியூச்சர்ஸ் வந்து மிஸ் அவுட் ஆகும். லைக் வந்து எப்படின்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் உங்களுக்கு வராது. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அந்த மற்ற ப்ளூடூத் பேரிங் அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே வராது. ஒரு பிளெயினாக ஒரு கன்சோல் மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சில வண்டிகளுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை அப்படின்னாலும் இந்த மிரர் இல்லாமல் ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்ன வாகனங்கள்லாம் இந்த அப்பாச்சி, பல்சரோட அந்த 180 சீரியஸ், இந்த வண்டியோட ஃபாதருமே பார்த்திங்கன்னா 180 தான். ஃபாதருங்கிறத விட தாத்தான்னு சொல்லலாம். ஃபாதருங்கிறப்போ நமக்கு 150 டூயல் டிஸ்க், அந்த டூயல் டிஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் சீட்ஸ் வரக்கூடிய மாடல் வந்து இருக்கும் இல்லையா, கார்பன் ஃபைபர். இந்த மாடலோட நேம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கார்பன் ஃபைபர் பல்சர் 125 DMன்னு சொல்லுவோம், டிஜிட்டல் மீட்டர் மாடல். இது டிஜிட்டல் மீட்டர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் மட்டும்தான் வரும் டாப் வேரியண்ட்டில். மற்ற வேரியண்ட்ஸில் நீங்கள் பேசிக்காக இருக்கக்கூடிய மீட்டர்ஸுமே சில வேரியண்ட்டில் வருது, ஆனால் அது சில ஷோரூம்ஸில் வந்து அவைலபிளாக இல்லை. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டில், இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இல்லை. அதாவது உங்களுக்கு அந்த ஓல்டு ஸ்டாக் வந்து கிடச்சின்னா போயிடுச்சு, திரும்ப இன்னொரு ஸ்டாக் வந்தால் தான் நமக்கு இருக்கும். பட் மேனுஃபேக்சரிங் வைஸ் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் மீட்டர் மட்டும் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. வண்டி ஓரமாக நிறுத்தி நான் உங்களுக்கு வந்து அப்படியே சுற்றி காட்டிடுறேன் வண்டியோட லுக்ஸ் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. அஃப்கோர்ஸ் நமக்கு அந்த பழைய 180 அண்ட் அந்த 150யோட அந்த ஃபீல் தான் வந்து இருக்கும். பைக் ஆன்லேயே இருக்கட்டும். ஸோ லுக்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா அந்த கட் சீட்டோட வண்டி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹியூஜாக இருக்க ஒரு வண்டி மாதிரியே இருக்கும். 150யும் இதையும் பக்கத்தில் நிறுத்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய விஷுவலைசிங்காக சேஞ்சஸ் வந்து இருக்காது. ஆனால் அந்த வண்டியோட இது வந்து சின்ன வண்டி தான் கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது. முன்னாடி இருக்க அந்த டூம்ஸ்லேருந்து எல்லாமே அந்த ஹேலஜன் செட்டப் இன்னமும் அப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கேயுமே எல்இடிஸ்லாம் சேஞ்ச் பண்ணலை. அதே மாதிரி பின்னாடி வரக்கூடிய அந்த ஸ்கூப் ஆகட்டும் எல்லாமே அப்படியே நமக்கு அந்த பல்சர் என்ன இருக்கும் அது அப்படியே கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்ப்ராக்கெட், அந்த டீத்து, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எந்த வேரியன்ஸும் கிடையாது. ஏன்னா நீங்கள் 150 ஸ்டாண்டர்ட் பல்சருக்கும் 150 ட்வின் டிஸ்க் பல்சருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கிறதே அந்த ஸ்ப்ராக்கெட்டில் கூட வித்தியாசம் பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் ஸ்ப்ராக்கெட் கொடுத்து பெரிய இது கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித்தியாசம் இல்லை. செயின் ஸ்ப்ராக்கெட் அது எல்லாமே நார்மலாக இருக்கிறது தான். உங்களுக்கு இது வந்து ஸ்ப்ளிட் சீட் வரும், ப்ளஸ் அந்த கார்பன் ஃபைபர் ஒரு ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு டிஜிட்டல் கன்சோல் மீட்டர் வந்து வருதுங்க. ABS அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இந்த மாடல் வந்து கிடையாது. சவுண்டு தான் அப்படியே அந்த பல்சருக்கே உரித்தான ஒரு சவுண்டு வந்துருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டாண்டர்ட், அது வந்து அப்படியே இதுலேயுமே வந்து இருக்குது. அது ஓட்டும்போது நல்லா ஃபீல் ஆகுது. எக்ஸாஸ்டோட அந்த நோட் சவுண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கேட்குது.
இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம பார்க்கும்போது இது ஒரு 125cc இன்ஜின், பவர், டார்க் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 11.6 நியூட்டன் மீட்டர்ஸ் பிஹெச்பி ஆஃப் பவர், 11.6 பிஹெச்பி, 10.8 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஃபியூவல் இன்ஜெக்ஷன் டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கார்பரேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு 2020 அவைலபிளாக இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபியூவல் இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ இதோட டேங்க் கெப்பாசிட்டி நீங்கள் பார்க்கும்போது 11.5 வந்து டோட்டல் கெப்பாசிட்டி, அதில் 1.8 லிட்டர்ஸ் வந்து ரிசர்வ் கெப்பாசிட்டி. ஸோ நீங்கள் வந்து 150 இருக்க மாதிரி ஒரு 15 லிட்டர் டேங்க் வந்து இதில் கிடையாது. நார்மலாக நமக்கு இந்த 125 என்ன மாதிரி இருக்குமோ 10லேருந்து அந்த 12 லிட்டர் அதே தான். இதுலேயும் ஒரு 11.5 லிட்டர் டேங்க் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. டேங்க் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹியூஜாக இரும்பில் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டலாக கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக எனக்கு படுது. ஏன்னா வண்டி ஓட்டும் போது அந்த ஃபீல் வந்து நல்லாயிருக்கு. ஈவன் அந்த பல்சரோட இந்த ஃபீல் கண்டிப்பாக இந்த வண்டியில் வந்து வருது. ஓல்டு பல்சருக்கு கொஞ்சம் டேங்க் வந்து பெருசாக இருக்க மாதிரி தான் ஃபீல் இருக்கும். இதில் அந்த டேங்க் நல்லா கவனிச்சிங்கன்னா டேங்க் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி பெருசாக எந்த மாற்றங்களும் இல்லைங்க. பிரேக்ஸை பற்றி நான் பார்க்கும்போது ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நார்மலான ஒரு ட்ரம் பிரேக் செட்டப், ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டிஸ்க் பிரேக் தான். ரெண்டுக்குமே இந்த சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். ஏபிஎஸ் வந்து இதில் கிடையாது. சீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு 150 அதே ஸ்ப்ளிட் சீட் ஆப்ஷன்ஸ் இதுலேயுமே வருது. சீட்ஸோட குவாலிட்டியிலேருந்து எல்லா விஷயங்களுமே ஆஸ் யூஷுவல் சேம் தான். உங்களுக்கு அதில் எங்கே வித்தியாசங்களும் கிடையாதுங்க. வண்டியோட கர்வ் வெயிட் பொறுத்த வரைக்கும் ஒரு 110 to 120 kgs வெயிட்டு தான் இருக்கும். 130 kgs வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் வச்சுக்கோங்க ஃபியூவல் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா. அந்த வகையில் பார்க்கும்போது சஸ்பென்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே ரியரில் வந்து இதுக்கு வந்துட்டு சேம் கேஸ் சார்ஜ் நைட்ராக் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் வந்து 150 விட அந்த டயாமீட்டர் வந்து கம்மி, கொஞ்சம் சின்ன டெலஸ்கோப்பிக்காக தான் இருக்கும். இதோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி ஆன் ரோட் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஆன் ரோட் வந்து ஆல்மோஸ்ட் இதுதான் டாப் வேரியண்ட்டுன்னு சொல்லலையா, இது ஒரு ஆல்மோஸ்ட் 1,20,000 rupees வந்து வருது. ஈவன் நீங்கள் 125cc ஒரு நார்மல் என்ஜின் இருக்கக்கூடிய அதுவும் அந்த பல்சரோட அந்த ஸ்டாண்டர்ட் அந்த என்ஜினோட ஃபீல் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பைக் வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ப்ளஸ் மைலேஜ் விஷயங்கள் பார்க்கும்போது இது வந்துட்டு 125 கேட்டகரியில் வரதுனால ஒரு 50லேருந்து 55 அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 150 கிட்டத்தட்ட 45 தான் கொடுக்குது. பட் அதை விட இது கொஞ்சம் வேணால் கம்மியாக இருக்குது. ஏன்னா பவர் ரேஞ்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். இப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு 50லேருந்து 55ங்கிறது நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் மைலேஜாக நீங்கள் இந்த வண்டியில் எதிர்பார்க்க முடியும். மற்றபடி ரைடிங் குவாலிட்டி கிளச்செல்லாம் கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது, கியர்ஸுமே வந்து ஸ்டிஃபாக தான் இருக்குது. அதுலலாம் ஒன்றும் பெருசாக ஸ்மூத்னஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா N150 N160 அளவுக்குலாம் இது பக்கத்தில் கூட வராது. அந்த ஸ்மூத்னஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்குது. இங்கிட்ட ஒரு டேர்னிங் போட்டுருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன விஷயங்கள் இந்த வண்டியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன். 125cc எடுக்கிற ஒரு பல்சர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா 125cc நீங்கள் போகும்போது ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நிறையா இருக்குங்க. நீங்கள் பைக் லெவலில் பார்க்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த 125cc கேட்டகரியில். இன்றைக்கி அட்வான்ஸ்டாக சிபி ஹார்னட் 125லாம் அவ்வளோ அட்வான்ஸாக இருக்குது. டிஎஃப்டி டிஸ்பிளே அந்த மாதிரிலாம் கொடுத்து ரைடர் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஹீரோவில் எக்ஸ்ட்ரீம் 125R அதெல்லாம் பயங்கர ஸ்போர்ட்டியர். இந்த பஜாஜ்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் N125னு ஒரு வேரியண்ட் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு NS 125ம் அவைலபிளாக தான் இருக்குது. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஃபேமிலி அண்டு அந்த ஒரு பல்சர் விரும்பிகளுக்கு மட்டுமே வந்து ரெடி பண்ண மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக நிறையா விஷயங்கள் இருக்கும். இந்த வெண்டிங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான்.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண நினச்சேன் எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணியாச்சுங்க. இதே மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நமக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு நல்ல அட்டகாசமான பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய்.